எல்லாருக்கும் இருக்க ஆசை என்னன்னா, 1,00,00,000 எப்படினாச்சும் வாழ்க்கையில சம்பாரிச்சிடணும் அப்படின்னு ஆசை. ஆனா, அந்த 1,00,00,000 ரீச் பண்றதுக்கு நம்ம தேவையான அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 2,000லேருந்து ரூ. 3,000 இருந்தா போதும் 1,00,00,000 அடிச்சிடலாம். அதே மாரி அந்த 1,00,00,000 அடிக்கிறதுக்கான டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கரெக்டான டைம். ஏன்னா, மார்க்கெட் எல்லாமே லோல இருக்கு. இந்த டைம்ல புடிச்சா மட்டும் தான் சீக்கிரமா அந்த 1,00,00,000 நம்மளால புடிக்க முடியும். அதே மாரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ரூ. 30,000 நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும்? எங்க பண்ணணும்? அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. நம்ம ரூ. 30,000 மட்டும் கிடையாது. ரூ. 3,000லேருந்து ரூ. 1,000 இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாலும் எங்க பண்ணணும்? எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எடுக்கலான்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எது இதில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஏன்னா எஸ்ஐபி தான் சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். மாதம் மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஒருத்தருக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதையும் நம்ம பார்த்துலாம். அது மட்டும் கிடையாது. நம்ம இப்போ பார்க்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட் பேலன்ஸ் என்னன்னா டைவர்ஸை பண்ணி பேலன்ஸாக ரொம்ப ரிஸ்க்கும் இல்லாமல் அதே மாதிரி சேஃப்டியாக இருக்கிறதுக்காகவும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி நான் நடு லைனில் எடுத்து வச்சிருக்கேன். அது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப்டி, கோல்டு, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் பேலன்ஸாக இந்த மேஜராக இந்த 5 மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் வேணான்றதுக்காக. ஸ்டாக் மார்க்கெட் கூட எடுக்கல. என்னன்னா இந்த 5 இண்டெக்ஸ் 3 இண்டெக்ஸ் ஃபண்டும் எஸ்ஐபியில் கோல்டும் ஃபிக்ஸட் டெபாசிட்டும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி 10 வருஷத்தில் 6% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. சிஏஜிஆர் பார்க்கும்போது 6% வந்திருக்கு. கோல்டு பார்க்கும்போது 9.5%. இது எல்லாமே நான் சொல்கிறது கடைசி 10 வருஷத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். நிஃப்டி 50 அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10.5% அந்த மாதிரி வருது. அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்து 10% எடுத்து வச்சுருக்கேன். மிட் கேப் பார்த்தீங்கன்னா 15%, ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18%. அப்போது இது எல்லாமே நம்ம ஆவரேஜாக பார்க்கும் போது எவ்வளோ பர்சன்ட் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 12%. நான் ஏன் ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வயசானவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் தான். ஏன்னா ரொம்ப சேஃப். பேங்க்கில் நம்ம காசு போடுறதுனால பேங்க்லேருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. ரொம்ப சேஃப் அப்படின்றதுனால மேஜராக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஏறுதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 6% ஏறுறதுக்கு ரிஸ்க்கு கம்மி. ஆனால் 18% வருது. ஸ்மால் கேப்னா 18% கொடுக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ இந்த ஃபாலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 இருக்கட்டும், மிட் கேப் ஆகட்டும், அதை விழுந்ததை காட்டிலும் ஸ்மால் கேப் கொஞ்சம் அதிகமாக விழுது. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து ஃபாலும் அதிகமாக இருக்கும். ஸ்மால் கேப்லாம் பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் கம்பெனிஸ்னால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, நிறைய இது பண்ணுவாங்க. அதனால் கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். இப்போ 3,000 இருக்குது. 3,000 30,000 போட்டிங்கன்னா கூட அமௌண்ட் காமிச்சிடும். எல்லாத்துலையும் 20% என்னென்னா ஈக்குவலாக இது பண்ண போகிறோம். எல்லாத்தையும் 20% போட்டிங்கன்னா ஒன்றுல ரூ. 6,000 பண்ணுற மாதிரி இருக்கும். என்னன்னா லட்சே நம்ம வந்து 3,000 ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா ஒன்றுத்திலும் 600 மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. நான் எஸ்ஐபியில் காமிச்சிட்றேன். எஸ்ஐபியில் போய்ட்டு 3,000 இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆவரேஜ்னு பார்க்கும்போது இது எல்லாமே ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 12%. எஸ்ஐபி போயாச்சு 12% அப்படின்னு போடும்போது 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னா 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன்ஸ்ன்னு பார்க்கும்போது 81 lakhs ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் சேர்த்து பார்க்கும்போது 92 லட்சம் கிட்டத்தட்ட எவ்வளோ வந்தாச்சுன்னா 1,00,00,000 வந்தாச்சு. இதுவே நீங்கள் இன்னும் 1 வருஷம் பண்ணிங்கன்னா 31 வருஷமாக பண்ணிங்கன்னா 1,00,00,000 அசால்ட்டாக வந்துடும். இப்போ இது பார்த்தீங்கன்னா யாருக்கு ஈஸியாக இருக்கும்னா, இப்போ நார்மலாக வந்து 20 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு ஓகே, 30 வயசு 31 வருஷம்னா ஒரு 51 வயசில் நீங்கள் என்ன பண்ணலாம் 1,00,00,000 சேர்க்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஏற்கனவே 30 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 40 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இது வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி நம்ம மாதம் 3,000 போட்டு 1,00,00,000 சம்பாதிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அப்படி நீங்கள் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்குல்ல அதை வந்து எடுத்துடலாம். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து என்ன பண்ணுறேன், காசு எடுத்துகிறேன். இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் 0% போடுறேன். மீதி இருக்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், மீதி ரூ. 600 இதுக்கு போட வேண்டிய ரூ. 600 4 டிவைட் பண்ணால் ரூ. 150 வரும். ஒன்றுல நான் எவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன்னா ரூ. 150 ஆட் பண்ணுறேன். அப்போது இதில் என்ன ஆகும், ரூ. 750 அப்படின்ற மாதிரி ஒன்றுத்திலும் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், 750 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான ரிட்டர்ன்ஸ் இதுக்கு 4க்கு மட்டும் ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 13.13%. அப்போ என்ன ஆகுதுன்னா 1% ரிட்டர்ன் அதிகமாகுது. அப்போ இதே இடத்துல 3,000 இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறேன்னா 13.
13% அதை 13.2 வச்சோன்னா நம்ம எப்போ அந்த 1,00,00,000 வருது நம்மளுக்கு 29 வருஷம் ஒரு 2 வருஷம் முன்னாடியே என்ன பண்ணிடுறோம் நம்ம அந்த 1,00,00,000 அடைஞ்சிரும். என்னன்னா இது முன்னாடி சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் வேணாம் அப்படின்றதுக்காக எஃப்டி ஆட் பண்ணோம். இல்லை பரவாயில்ல கோல்டு இருக்குது அதிலே வந்து எனக்கு கண்டிப்பாக ஏற தான் செய்யும். அதனால் நான் வந்துட்டு எஃப்டியை விட்டுட்டு நான் இன்னொன்று போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 வருஷம் முன்னாடியே என்ன பண்ணலாம் 1,00,00,000 நீங்கள் என்ன பண்ணலாம் சம்பாதிக்கலாம். சரி சில பேர் என்ன யோசிப்பாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப லேட்டு சார் எனக்கு இன்னும் சீக்கிரமாக வரணும் அப்படின்னா ஸ்டெப் அப்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா மாதம் மாதம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நம்மளுக்கு வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்க்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த இன்க்ரிமெண்ட்லேருந்து ஒரு 10% ரொம்ப பெருசாக கூட கிடையாது 10%. இப்போது இந்த வருஷம் நீங்கள் 3,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க. இந்த 3,000 நீங்கள் 1,000 கூட மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 3,000 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்கன்னா அடுத்த வருஷம் ஒரு 10% 3,000க்கு 10% பார்த்தா ₹300 என்ன பண்ணுற மாதிரிக்கு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ₹3,300 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா ₹3,300 10% போட்டிங்கன்னா ₹330 கிட்ட வரும். அப்போ அதையும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா ₹3,630. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறோம் வருஷம் வருஷம் 10% ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா என்ன ஆகுதுன்றோம் பார்த்துக்கலாம். ₹3,000 ஸ்டார்ட் பண்ணுறோம். மாதம் வந்து 10% 13%ல் போட்டோன்னா 1,00,00,000 எப்போ வருது? 24 வருஷத்தில் உங்களுக்கு 1,00,00,000 வந்துடும். அதுவே நீங்கள் 30 வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 கோடி 3 கோடி கிட்ட நீங்கள் என்ன பண்ணுவீங்க 30 வருஷத்துலனா 10% எக்ஸ்ட்ரா கட்டுறதுனால இது வந்து பார்க்கும்போது இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது கடைசியில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா தான் கட்டுவோம், அது கரெக்டு தான். ஆனால் ஈக்குவேஷன் படி பார்க்கும்போது நீங்கள் சீக்கிரமாக 1 கோடி நீங்கள் 25 வருஷத்தில் 5 வருஷம் முன்னாடியே நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வேறு வழியே கிடையாது. நம்ம என்ன பண்ணுற மாதிரி 23 வருஷத்தில் அச்சீவ் பண்ணுறோம். எவ்வளோனா 1 கோடி கிட்ட 1 கோடி அச்சீவ் பண்ணுறோம். அப்போ நீங்கள் 10% வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அப்பில் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் 1 கோடி உங்கள் கோலாக இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட கோல்டை கூட கட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டாக் மட்டும் போடலாம். ஸ்டாக் மட்டும் போட்டிங்கன்னா 14% இன்னும் 1% அதிகமாகுது. அப்போ இந்த இடத்துல போய்ட்டு 14% போடுறீங்கன்னா 1 கோடி எப்போ வருது உங்களுக்கு? கிட்டத்தட்ட 23 வருஷத்தில் 1.1 crores கிட்ட வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்துடும். இருந்தாலும் எதுக்கு நம்ம கோல்டு ஆட் பண்ணுறோன்னா கோல்டு வந்து ரிஸ்க் கம்மி. இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கோல்டு எதுக்கு ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வேணுன்றதுக்காக தான் ஆட் பண்ணணும். இப்போ எமர்ஜென்சி பண்ணுறது மேஜராக நம்மளுக்கு தேவை. நீங்கள் கோல்டை கூட என்ன பண்ணலான்னா பிரித்து எஸ்ஐபி மாதிரி போடுறீங்க, அதை ஒன்றும் தப்பு கிடையாது. சில இடத்துல என்ன பண்ணலான்னா கோல்டு நீங்கள் மாதம் மாதம் எவ்வளோ வாங்குறீங்களோ அது கிராம் ஆட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் என்ன பண்ணலான்னா எப்பப்போ 1 கிராம் வரும்போதோ நீங்கள் ஃபிசிக்கலாக வாங்கி வச்சுட்டே இருக்கலாம். டக்குன்னு கேஷ் ஃப்ளோக்காக வந்து டக்குன்னு என்னாச்சும் ஒரு எமர்ஜென்சி தேவைன்னா என்ன பண்ணலான்னா டக்குன்னு அதை விடுத்து கேஷ் ஃப்ளோ கூட மாற்றலாம். அதனால் என்ன ஆகுனா கையில் கேஷ் இருக்கிறதுக்காக ஒரு நம்பிக்கையாக ஒரு செக்யூரிட்டி இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம் கோல்டு வாங்கலாம். நானும் எப்போதுமே சொல்கிறது என்னென்னா ஷேர்ஸ் என்ன தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஷேர்ஸில் எவ்வளோ பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கோல்டுலையும் சேர்த்து பண்ணுங்க. ஏன்னா 13% 1% தான் கம்மியாகுது, இருந்தாலும் நம்மளுக்கு சேஃபர் ரிட்டர்ன்ஸாக இருக்கும். அதனால் கோல்டு எப்போதுமே ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வருதோ கிராமாக வாங்கி வச்சுக்கோங்க. வர கேஷை என்ன பண்ணிக்கும் திடீர்னு எமர்ஜென்சி வந்துச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம் அந்த கேஷாக மாற்றிக்கலாம். இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதில் ஒன்றும் கிடையாது. அந்த கோல்டில் வர்றதை மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 750 நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம், எஸ்ஐபியில் போடுறீங்க. இல்லை 750 நான் வந்து கோல்டில் போடுற இது மட்டும் காமிக்கலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. கோல்டில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா 10% கிட்ட வருது. ஆனுவல் ஸ்டெப் அப்பு இவ்வளோ போடுறீங்க. உங்களோட பையனுக்கு வந்து இப்போ 8 வயசு ஆகுதா? ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டில் மட்டும் ₹2,00,000 வந்திருக்கும். நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1,50,000 தான் பண்ணியிருப்போம் கோல்டு எஸ்ஐபியில். ஆனால் அதில் 2,00,000 அப்படியே என்ன இருக்கும் டபுள் ஆகிருக்கும். இதுவே 20 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 11,00,000. 30 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கோல்டில் மட்டும் 45,00,000 வந்திருக்கும். என்னென்னா கோல்டு எஸ்ஐபியில் மட்டும் சொல்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இது ஈஸியாக கேஷ் ஃப்ளோ மாற்றதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்ற அந்த இதுவை பிரேக் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா கோல்டை மட்டும் எப்போனாச்சும் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பிரேக் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த நிஃப்டியோ மிட் கேப்போ ஸ்மால் கேப்போ அதை வந்து பிரேக் பண்ண வேணாம். ஏன்னா அதில் காம்பவுண்டிங் ஆகுதுன்னா அப்படியே விட்டுடலாம். நீங்கள் பிரேக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா எமர்ஜென்சி ஃபண்டுக்காக தான் மேஜராக நான் வந்து கோல்டு வச்சுருக்கேன். நீங்கள் பிரேக் பண்ணனா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. முன்னாடியே பார்த்த மாதிரி நிறைய சம்பாதிக்க போகிறோம், பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படி பிரேக் பண்ணிங்கன்னா இதை மட்டும் பிரேக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் 30,000 அவர் சொன்ன மாதிரி 30,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் தாராளமாக பண்ணலாம். 30,000 பண்ணுறீங்கன்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அவருக்குன்னு பார்த்துலாம். 30,000 நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு மொத்தமாக
அப்படின்னு பார்த்தோன்னா 12% இதோட சேர்த்து எஃப்டியோட சேர்த்து அவர் வந்து 30 வருஷம் போட்டார்னா அவருக்கு 23 கோடி வரும். இதுவே அவரோட 1 கோடி எப்போ அச்சீவ் பண்ணுறாருன்னா அவர் 11 வருஷத்தில் அவர் என்ன பண்ணுறாரு 1 கோடி அச்சீவ் பண்ணுறாரு அவரோட இதுபடி பார்த்தீங்கன்னா. அப்போ அவர் என்ன பண்ணலாம், 10 வருஷத்தில் 1 கோடி இருக்கு, வீடு வாங்கணும், பசங்களுக்கு ஸ்டடீஸ் 10 வருஷத்தில் அவன் 18 வயசு ஆகிடுச்சு காலேஜ் சேர்க்கணும்னா 1 கோடி வச்சு சேர்க்கறதா இருந்தால் சேர்க்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வருஷம் அவர் வெயிட் பண்ணி ஒரு 15 வருஷமோ இல்லை 20 வருஷம் இன்னும் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தாருன்னா அவர் 5.5 கோடியில் என்ன பண்ணலாம், அவர் சொந்த நாட்டுக்கு வந்துட்டு நல்ல வீடோட நல்ல சம்பளத்தோட இதே அவர் என்ன பண்ணலாம்னா இதை வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக என்ன ஆகும், க்ரோத் இருக்கும். அதனால் இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 5 விஷயங்கள் மேஜராக நம்ம பண்ணுறது ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கோல்டு, நிஃப்டி 50, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு. உங்களுக்கு வந்து இல்லை ரொம்ப கன்சர்வேட்டிவாக வேணாம், எனக்கு கொஞ்சம் காசு அதிகமாக சம்பாதிக்கணும்னா நீங்கள் எதில் போய்க்கலாம், ஃபிக்ஸட் டெபாசிட் எடுத்து விட்டு கோல்டு மற்ற இந்த 4 விஷயங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு செக்யூரிட்டியே வேணாம், எனக்கு நல்லா தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த 3த்தில் எப்போதுமே க்ரோத் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பயம் இல்லை, எனக்கு தாராளமாக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா இது 3த்தில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 14% இன்வெஸ்ட்மெண்ட்றது உங்களுக்கு வரும். அதனால் இந்த விஷயங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீக்கிரமாக சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டெப் அப் தவிர வேறு வழியே கிடையாது. வருஷம் வருஷம் நீங்கள் 10% இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் சீக்கிரமாக சம்பாதிக்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போகிறோன்னா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அதுக்கான சார்ஜஸ் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இதே நீங்கள் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்ணி போகிறீங்க, நல்ல ஸ்டாக்காக பிக் பண்ணி போகிறீங்கன்னா கண்டிப்பாக அது ரிட்டர்ன்ஸ் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இண்டிவிஜுவல் ஸ்டாக் கரெக்டான டைமில் இன்வெஸ்ட் பண்ணி நம்ம பிடிச்சோன்னா அதில் பார்த்தீங்கன்னா 22% வரலாம், 25% வரலாம். ஏன்னா நிஃப்டி எடுத்தோன்னா கூட நிஃப்டி என்ன ஆயிருக்குன்னா ஆல் டைம் ஹையிலேருந்து இப்போ விழுந்திருக்கு. எவ்வளோ பர்சன்ட் விழுந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16% விழுந்திருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் திரும்பி மேலே போனால் கூட ப்ரீவியஸ் ஹை போனால் கூட அது கிட்டத்தட்ட எவ்வளோ வருதுன்னா 19%, 20% கிட்ட வந்தது. அப்போது எங்கிறது திரும்பினாலே நம்ம என்ன பண்ணுவோம், நிஃப்டியில் 20% கிட்ட நம்ம என்ன பண்ணுவோம், பிடிச்சிருவோம். அப்போ புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் கரெக்டான ஸ்டாக் பிக் பண்ணி கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுத்தோம்னா கண்டிப்பாக அதிகமாக சம்பாதிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கேல்குலேட் பண்ணும்போது கரெக்ஷன்ஸ்லாம் வந்து சேர்த்து கேல்குலேட் பண்ணுறதுனால தான் ரிட்டர்ன்ஸ் வந்து கம்மியாகுது. இதுவே நீங்கள் ஹையில் க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பியும் லோவில் வரும்போது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக ரிட்டர்ன்ஸ்ன்றது அதிகமாக தான் இருக்கும். என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு கம்பேர் பண்ணும்போது நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் போனீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுக்காக தான் we are traded choose we teach people. என்னன்னா நிறைய மியூச்சுவல் ஃபண்டு போகும்போது என்னன்னா நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்காது, ஏன் கீழே விழுந்தாலும் தெரியாது, பேனிக் ஆகிடும், க்ளோஸ் பண்ணிடும். இதுவே நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனலைஸ் பண்ணி போகும்போது இன்கேஸ் கரெக்ஷன் வருதுன்னா கூட நீங்கள் மேலே க்ளோஸ் பண்ணலாம் கூட ஒரு ஐடியா இருக்கும், ஓகே இது கரெக்ஷன் ஃபேஸ் தான், அப்போ என்ன பண்ணலாம், திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். அதனால தான் we teach people. என்ன டீச் பண்ணுறோன்னா நாலேஜை டீச் பண்ணுறோம். இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கோ அதை வந்து we teach people. நம்ம ட்ரேட் ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் பேசிக்லேருந்து ஷேர் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர்ஸ்னா என்ன, ஆப்ஷன்னா என்னன்னு ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து அட்வான்ஸில் வந்து ஃபிபோனாக்கினா என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களும் நம்ம டீச் பண்ணுறோம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே கிளாஸஸ் இருக்குது. எங்கெங்க பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் எவ்ரி மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் பெங்களூரில் பிரான்ச்சஸும் இருக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸ் இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் பார்த்தீங்கன்னா மண்டே வர முடியலாம் கூட நம்மளுக்கு வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. எவ்ரி சாட்டர்டே கிளாஸஸும் இருக்குது. அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களால் வரவே முடியல, நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்கனாலும் சைடில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா ஆன்லைன் பேட்சஸும் இருக்குது. ஆன்லைன் பேட்சஸ் பற்றி அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல டைம் இதுதான். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதுவும் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்த 5 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது இல்லை நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட் வேணாம்னா இந்த 4 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அலோகேட் பண்ணி தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். until then take care, bye.